ரெஸ்பெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோருக்கு சம்பாதித்து கொடுக்க முடியுமா? படிக்கிற வயதில் சாத்தியமா? சாத்தியமே. எப்படி? 30 days ஒன்லி மோர் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். ஆனுவல் எக்ஸாம்ல மார்க் இருந்தா மெரிட் கோட்டா, மார்க் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மார்க் இருந்தா ஒன்லி ஃபீஸ் மட்டும் உங்க பேரண்ட்ஸ் கட்டினா போதும். மார்க் இல்லைன்னா ஃபீஸோடு சேர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷனும் கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸாமில் மார்க்கு நல்லா எடுத்துட்டிங்கன்னா வெறும் ஃபீஸ் மட்டும் உங்கள் பேரண்ட்ஸ் கட்டுவாங்க. அப்போ டொனேஷன் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ எக்ஸ்பென்சஸ் உங்கள் பேரண்ட்ஸுக்கு குறையும் போது அது ஒரு இன்டைரக்ட் இன்கம் தான். அப்போ 10th 12th படிக்கிற நீங்கள் நல்லா மார்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற இன்கம் தானே. செலவை குறைக்கிறது ஒரு இன்கம் தானே பிரதர். மோர் மார்க் நினச்சதை படிக்கலாம், லெஸ் மார்க் கிடைச்சதை படிக்கணும். இன்று தெரியாது, எங்கள் வயசில் உங்களுக்கு புரியும். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, கிடைச்சதை கொண்டு ஓடணும். நான் அதை புரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். கடவுள் யாரையும் ரொம்ப ஸ்பெஷலான மூளையோட யாரையுமே படைக்கிறது இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் படைக்கிறார். கிராமப்புறம் வறுமை, டியூஷன் இல்லாமல் எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? இது வெற்றி அவங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? அப்போ சாத்தியப்படலை நமக்குன்னா மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான், படைச்ச கடவுள்கிட்ட இல்லை. இப்போ அந்த வித்தை என்னன்னா சிட்டுவேஷனை ஹேண்டில் செய்கிற வித்தை தான் அந்த வித்தை. சரிங்களா? சிட்டுவேஷன். அப்போ படிக்கிற வயசில் சிட்டுவேஷன்ன்றது உங்களுக்கு என்னென்னா படிப்பு தான் வித்தையே. அந்த வித்தையை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வித்தை விந்தையாகி ஆச்சரியக்குறியாயிடலாம். வித்தை தெரியாதவங்க கேள்விக்குறியாயிடலாம். ஆச்சரியக்குறியா கேள்விக்குறியா நீங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.